இருக்கலாம். என்ன வச்சு அவரை வர சொல்லிட்டு மர்டர் பண்ண ட்ரை பண்றீங்களே, ஏன் சொல்லுங்க. எப்படி அவரை உயிரோட விட்டீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லி தான் நடந்துச்சா? நடக்கணும். நான் சொன்னா அது நடக்கணும். ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறவன் தாண்டா ஆம்பளை. ஏன் அவரை கொல்ல பாக்குறீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவன் இருக்க கூடாதுன்னு தெரியும்ல. அவனை வெட்டிட்டு வந்திருந்தா இந்த ஊருக்கே விருது வச்சிருப்பான். பாட்டி, இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்குள்ள வர தகுதி அவனுக்கு கிடையாது. அப்பா, உங்களை பார்க்க தாசில்தார் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். பரம்பரையா இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட். ஆனா இந்த வருஷம் இந்த தொகுதியை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஐயா. நடத்துவீங்களா? நடத்துவீங்களா? நடத்த விட மாட்டேன்டா. யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? விட்டுருமா? நடத்தி பாருங்கடா ஆம்பளையா இருந்தா. பாலசிங்கம், என்னங்க இது அநியாயமா இருக்கு? நமக்கு எது நியாயமோ அதை செய்வோம். எவனும் உட்கார கூடாது. யாரும் அவரை எதிர்த்து போட்டி போடக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது மனுஷனுக்கு மனுஷனை செய்யற துரோகம். பதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் சமமா இருக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கம் இது ஒரு சட்டமாவே கொண்டு வந்திருக்கு. இல்லைங்க ஐயா, நாங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிலைமையில அவங்க சொல்றதை கேட்டு நடந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஓட்டு கேட்கற உரிமை இல்லைன்னு சொல்றவங்க நாளைக்கு ஓட்டு போட உரிமை கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்டுப்பீங்களா? எலெக்ஷன் நடக்கணும். உங்கள யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? எங்கள்ல யாருங்க? இந்த பாண்டியம்மா. இவ எப்படிங்க? இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிச்சிருக்காங்க, டீச்சரா வேலை பார்க்கறாங்க. எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்க மனைவிக்கு இருக்கு. இருந்தாலும் ஜெயிக்கணுமே. லக்ஷ்மி, என் மனைவியா சொல்லாத, பொதுவா சொல்லு. பாண்டியம்மாவுக்கு நீ ஓட்டு போடுவியா? நிச்சயமா போடுவேன். எல்லாரும் போடுவாங்க. எங்களுக்கு நல்லது செய்ய போய் பிரச்சனையில முடிய போதுங்க. எல்லா முடிவையும் நல்லதா மாத்துவோம். நீங்க போய் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. ராஜாங்க ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? மணிகண்ட ஐயா வார்த்தை கட்டுப்பட்டு வந்திருக்கோம்.
மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளுடா. நினைச்சிட்டு இந்த பாரு, இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்கும். பாண்டியம்மா தான் ஜெயிப்பா. அதை எவனாலையும் மாத்த முடியாது. போடா. என்னடி செய்யற? என் தம்பிய தலைகுனிய வச்சவனோட போட்டோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியில போடி. போடி. ஓடி. ஓடி. என்னடி அத்தை? என் மகனையும் மருமகளையும் உங்க அண்ணன் அடிச்சு அவமானப்படுத்திருக்கா. இதுக்கு மேல உனக்கு எங்கடி வேலை? ஏய், என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே போச்சுடி எங்க வீட்டோட மானமும் மரியாதையும். போடி. இவ கூட என்ன பேச்சு? போடி. 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 ஓய. மாமா, வேண்டாம் மாமா, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. ஏய், அப்பா, இவளை வெளிய அனுப்புங்க. போடி. போடி. இது உன் வீடுமா. அழாத, நீ உள்ள போ. அப்பா, என்னப்பா இது? அவங்க இருக்கணுமா? இருக்கணும்டா. அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவ இந்த வீட்டுல இருந்தாதான் நாம உயிரோட இருக்க முடியும். வணக்கம். வணக்கம். எனக்கு இல்ல, ஜெயிச்சு பாண்டியம்மா. எனக்கு